ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான சமையல் தான், ஆனால் சிம்பிளான சமையல். இந்த பக்கம் வந்து கொள்ளு ரசப்பொடி போட்டு ரசம் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து கொள்ளு ரசப்பொடி போட்டாச்சு, தக்காளி, புளித்தண்ணி, உப்பு, மஞ்சப்பொடியும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு நல்லா நல்லா கொதிக்கட்டும். ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுருங்க, அது பாட்டில் கொதிக்கட்டும். அந்த பக்கம் அவரைக்காய் பொரியலுக்கு தான் சட்டி வச்சுருக்கேன். அவரைக்காய் பொரியலுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஜாஸ்தி விட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சொதன்னு ஆகிடும். இப்போ அதுக்கு வந்து ஒரே 1 டீஸ்பூன், அதாவது 1/4 கிலோ அவரைக்கானா 1 டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கடுகு, உளுந்து, 2 வரமிளகா காரத்துக்கு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அலம்பி வச்ச அவரைக்காயை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரமாக உங்களுக்கு சமையல் வீடியோ ஜாஸ்தி வந்திருக்காது. இங்கே பாருங்கள், அவரைக்காய் சூப்பரான அவரைக்காய், அதாவது நல்லா பச்சை பசேன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாங்கிட்டு வந்து 4 நாள் ஆச்சு, மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது. மார்க்கெட்டில் காய் வாங்கிட்டு வந்துடுவோம், போனோன்னே ஆசையாக இருக்கும், அதை வாங்குவோமா இதை வாங்குவோமான்னு ஆசையாக இருக்கும். ஆனால் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா சில காய்கறிகள் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா. ஆனால் இந்த தடவை ஏதோ அவரைக்காய் வந்து நல்லா இருந்தது. நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வதக்கிக்கலாம். ஏன் இப்போ ஷேக் ஆகுதுன்னா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி 3 அடுப்பு இருந்து எனக்கு 2 அடுப்பு தான் யூஸ் ஆகுது. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறனால இந்த ஓரத்தடுப்பு வந்து உங்களுக்கு கவர் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டாண்டு வந்து சின்ன இடத்துல வச்சுருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த 2 அடுப்பு தான் கவர் ஆகுது. இப்போ நல்லா இங்கே பாருங்கள், ரசம் நல்லா கொதிக்குது. இதுக்கு நான் பருப்பு தண்ணியே விடலை, வெறுமான ரசம் தான் வைக்க போகிறேன். அந்த பக்கம் அவரைக்காய்க்கு நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி, நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கங்க, பத்தலைனா கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா அவரைக்காய் வந்து இளம் அவரைக்காய்ங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். அந்த மாதிரி எனக்கு ஒரு வாரமாக ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நான் எந்திரிக்கிறேன், சமையல் பண்ணுவேன். ஆனால் முந்தானேத்திக்கு அந்த கீரை குழம்பு வச்ச அன்றைக்கெலாம் நான் சமையல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கோவக்காய் பொரியல், கீரை கூட்டு வச்சுருந்தேன் இல்லையா, சமைச்சிட்டேன். ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஒரு தலை சுற்று, தலைவலி, திடீர்னு நல்லா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 மணி நேரம் நல்லா இருப்பேன், திரும்ப தலைவலி வந்துடும். திரும்ப ஒரு 2 மணி, இப்படி தான் அந்த ஒரு வாரமாகவே எனக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எப்பயுமே எனக்கு இருக்காது. இன்றைக்கி தலைவலி வரும், அப்புறம் ஒரு 4 நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் சிவியராக வரும். ஒரு வாரத்தில் 2-3 நாள் வரும். இந்த தடவை தொடர்ந்து 2 நாள் தலைவலி. இதில் பேக் பெயின் வேறு ஒரு 10 நாளாக. படுத்தா எழுந்திரிக்க முடியல, குனிஞ்சா நிமிர முடியல, உட்காந்து சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு என்னால் எழுந்திரிக்க முடியாது, அந்த முதுகு பிடிச்சிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 10 நாளாக. அப்படின்னாலும் ஏதோ நம்ம வீடியோ போடணும், எந்திரிக்கணும், அந்த வீடியோ போடுறதுக்காவது நம்ம எந்திரிக்கணும் அப்படின்ட்டு என்னை நானே தைரியப்படுத்திட்டு எந்திரிப்பேன். எவ்வளோ முடியலனாலும் நான் எந்திரித்து வேலை பார்த்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தலைவலியை தவிர. ஆனால் இந்த பேக் பெயினும் தவிர என்னை ரொம்ப ரொம்ப பாடாக படுத்திருச்சு. இதுக்கு தேவையான அளவு நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம பருப்பு தண்ணி விடுறதுக்கு பதிலாக நம்ம நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பக்கம் அவரைக்காயும் வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு வாரமாகவே கைவலி, பேக் பெயின், தலைவலி, படுத்தே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். அப்புறம் இடையில ஒரு நாள் எழுந்திரிச்சு, இன்றைக்கி மீனாட்சி இந்த முளைக்கட்டு திருவிழா, ஆடி முளைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம போவோம், அப்படியே படுத்தே இருந்தால் நம்மளை ரொம்ப சாப்பிடாமல் வைக்காமல் படுத்திருக்கோம் அப்படின்ட்டு நான் எழுந்திருந்து அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போய் அந்த ஆடி வீதி சுற்றி வருவா இல்லையா அம்மா உள்பிரகாரம், அதை மட்டும் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். இந்த பேக் பெயினுக்கு மிஷின் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஒரு வாரமாக வச்சிட்ருக்கேன். கைக்கு எப்பயுமே இந்த 3 வருஷமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ரசத்துக்கு வந்து பெருங்காயம், மல்லி, கருவேப்பிலை, அப்புறம் அதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு வாரம் ரொம்ப ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல்லையே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நினச்சேன், எங்கள் அம்மாவை நினச்சேன், எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஒரு தாய்ன்ற ஒருத்தி இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு வாரமாகவே எனக்கு அம்மாவோடைய நினப்பு ரொம்ப வருது. இப்போ அவரைக்காயை தூக்கி நான் இந்த பக்கம் மாற்றிட்டேன், ஏன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே இல்லாததான் நம்ம தேடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே இருக்கிறத தேட மாட்டோம், இல்லாத போது தான் தேடுவோம்னு நினைக்கிறேன். அப்படி தான் நம்ம அம்மா அப்பா இருந்தாங்க, நம்மகிட்ட பேசுனாங்க, மாமனார் மாமியார். இப்போ யாருமே உறவுகள், அதாவது ரொம்ப நம்ம அக்கா தங்கங்கிறது வேறு, ஆனால் நம்ம மாமனார் மாமியாரா, அம்மா அப்பாவா, யாருமே இல்லாமல் நம்ம ஒரு ஓய்வெடுக்கிற நேரத்தில் யாருமே இல்லைன்னா அந்த வேதனை ரொம்ப பெரிய வேதனை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம அவரைக்காய்க்கு வந்து உப்பு போட்டாச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி விட்டதையும் போட்டுக்கலாம். ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டா, அம்மாவா, அக்காவா, தங்கையா, எல்லா அம்மாவும் தான் உங்களை நான் நினச்சி வீடியோவில் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. நான் உங்கள்கிட்ட நேரில் பேசுகிற மாதிரி தான் என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்றைக்கி வரையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் சாதம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாரமாக ஒரு 10 நாளாக அந்த மாதிரி அவஸ்தைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 60% பரவாயில்ல.
அடுத்தடுத்து பூஜைகள்லாம் வருது, எந்திரிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வச்சாச்சு. அந்த பக்கம் ரசத்துக்கும் தாளித்து கொட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.